இன்னைக்கு நான் ஒரு சுவையான ஃப்ரூட் கஸ்டர்ட செய்ய போறேன். அதுல நிறையவே பழங்களையும் சேர்க்கிறேன். அப்புறம் இந்த கஸ்டர்ட நான் ஜவ்வரிசியை வச்சு தான் செய்ய போறேன். சோ இப்ப ஃப்ரூட் கஸ்டர்ட செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப கஸ்டர்ட் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்களை தயார் பண்ணும். நான் இங்க 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச இந்த ஜவ்வரிசியை எடுத்திருக்கேன். இப்ப இது ரொம்ப மென்மையா இருக்கு. நான் பேசல் சீட்ஸ்னு சொல்லப்படுற துளசி விதைகளை எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் இங்க 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஜவ்வரிசி அப்புறம் பேசல் சீட்ஸ 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இப்ப அறையோட வெப்பநிலையில இருக்கிற தண்ணிய எடுத்துட்டு இத ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம கஸ்டர்ட செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கஸ்டர்ட செய்யறதுக்கு நான் இங்க ஒரு 700 ml பாலை எடுத்திருக்கேன். இப்ப இது இல்லாம நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு பாலை எடுத்து தனியா வச்சிருக்கேன். அப்புறம் ஜவ்வரிசிய வேக வைக்க நான் 1 கப்புக்கு தண்ணிய சூடாக வச்சிருக்கேன். அடுத்ததா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடரை எடுத்திருக்கேன். அதுல சாதாரண பாலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்ப இந்த பழ கஸ்டர்ட் இருக்குல்ல, இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல ஊற வச்ச ஜவ்வரிசிய சேர்ப்பாங்க. ஆனா நான் அதெல்லாம் பண்ணல. ஏன்னா ஜவ்வரிசியில சில சமயத்துல மாவு சத்து கம்மியாவும் அதிகமாவும் இருக்கும். சோ இது பாலை கெட்டியா மாத்திரும். சோ இத தனியா சமைக்கும் போது மாவு சத்தெல்லாம் வெளியேறி இது கட்டுப்பாட்டுல இருக்கும். இப்ப இந்த பால் கொஞ்சமா சூடாயிருக்கு. இப்ப இந்த நேரத்துல நான் இதுல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். இப்ப கஸ்டர்ட ஒரு தடவை கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்ப கஸ்டர்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா பால் கொதி வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். அதாவது கஸ்டர்ட் தூள் நல்லா சமைக்கிற வரைக்கும். இப்ப நீங்க இத அப்படியே விட்டுட்டீங்கன்னா இது பேன்ல ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த சமயத்துல நம்ம இதுல ஜவ்வரிசிய சேர்த்துக்கலாம். மிதமானதுல இருந்து அதிகமான தீயில வச்சு 6 நிமிஷம் வரைக்கும் சமைக்கலாம். இப்ப கஸ்டர்டும் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, பாலும் கெட்டி ஆயிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இத தனியா வச்சிடலாம். இப்ப ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. அதோட இது வெளிப்படையாவும் இருக்கு. இப்ப இதுக்கு மேல உடனே நம்ம குளிர்ந்த நீரை ஊத்திக்கலாம். சோ இது அதிகமா வேகாது. இப்ப இந்த கஸ்டர்ட் பாலை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு இப்படி மாத்திக்கிறேன். இப்ப நான் இதுல ஒரு 2 டீஸ்பூனுக்கு ரோஸ் சிரப்ப சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் சிரப் ரொம்பவே இனிப்பா இருக்கிறதுனால நான் இதுல ரொம்ப குறைவான சர்க்கரையை தான் சேர்த்திருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகான நிறம் வந்திருக்குன்னு. இப்ப முதல்ல நம்ம முன்னாடியே வேக வச்சிருந்தோம்ல இந்த ஜவ்வரிசி, அத நான் இதுல சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இந்த துளசி விதை இருக்குல்ல, அது இயற்கையாவே குளிர்ச்சியானது, அத நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கஸ்டர்ட் இருக்குல்ல, இது ரம்ஜான் மாதத்துல ரொம்பவே பொருத்தமானதா இருக்கும். நிஜமாதான் சொல்றேன், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. இப்ப இது பழங்களுக்கான முறை. இங்க நான் பழுத்த மாம்பழம், மாதுளப்பழம், முலாம்பழம், திராட்சை, அதோட பனானாவை எடுத்திருக்கேன். அடுத்ததா இது ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கான முறை. முந்திரி, வால்நட், பாதாம், அதோட பிஸ்தாவை எடுத்திருக்கேன். இது நல்ல முறுமுறுப்பை கொடுக்கும். இப்ப நம்ம இந்த கஸ்டர்ட கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஏன்னா இது பரிமாறும் போது நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு அருமையான கஸ்டர்ட் ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் இத பரிமாறிக்கிறேன். நான் ஒரு கப்பை எடுத்திருக்கேன். அதுல இப்படி இந்த கஸ்டர்ட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப இதோட மேல கொஞ்சமா பழங்களை சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் ரோஸ் சிரப்ப இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப அருமையான ஃப்ரூட் கஸ்டர்ட்.
ரோசி, ஃப்ரூட்டி, நட்டி, நல்லா இருக்கு.